பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிற அந்த அமைச்சரனுடைய பேச்சை நாம் எப்படி தெளிவாக அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, நீங்க பிஎம்ஸ்ரீ பள்ளிகளுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொன்னா பணம் கொடுக்க முடியாது அப்படின்றது ரொம்ப தெனாவட்டாக 8 கோடி மக்கள் வாழ்கிற தமிழ்நாட்டின் மேல் முகத்தில் இறைந்தால் போல் ஒரு மோசமாக பதில் சொன்ன ஒரு அமைச்சர். அப்போ ஒரு பையன் பாதிக்கப்பட்டான், அதுல ஒரு பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா பாதிக்கப்படுவாரு, அவங்க அம்மா பாதிக்கப்படுவாங்க. கூடுதலாக அடுத்த கட்டமாக படித்து வர பிள்ளைகள் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க, இவங்க எல்லாம் கில்ட்டி கான்சியஸ்னஸ் ஆகிடுவாங்க. நம்ம பிள்ளையை டாக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் அடி வயிற்றில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். சாதாரண குடும்பங்கள்ல இருந்து வர்றவங்களுக்கு இந்த எண்ணமே மூளையில இருந்து அகற்றப்பட்டு விட்டது. ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கங்க. பாஜக ஏன் பதறுது? அது எப்பவுமே எளியவர்கள் வறியவர்கள் பாதிக்கப்படும் போது பெருசா வருத்தப்படாது. ஏன் வருத்தப்படாதுன்னா அதுக்கு அதை பற்றி கக்கரே கிடையாது. இவர்களை எவ்வளவு அடித்தாலும் சரி, நமது இந்துத்துவ கனவை நிறைவேற்றுவதற்கு காலாட்படையாக வந்து வேலை செய்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு. காலகாலமாக அவர்கள் கதை எழுதி வைத்திருக்கிறார்கள். வானரப்படைகள் தான் அவர்களுக்கு முன்னணியில் இருக்கும். சரிங்களா? அவன் நம்மள வானரம் தான் சொல்லி வச்சிருக்கான். அதனால இவர்களுக்கு இவ்வளவு போதும். ஆனால் அவர்கள் பயப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த முன்னேறிய சாதி, இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலே கொஞ்சம் முன்னேறிய வகுப்பு காந்திக்கு இணை கற்பிப்பாங்க. காந்தியை தூரம் எடுத்துட்டு வேற யாரை வேணாலும் கொண்டு அந்த இடத்துல வைக்கணுங்கிறதுக்காக. முதல்ல சுபாஷ் சந்திர போஸ்ம்பாங்க, அடுத்து ரவீந்திரநாத் தாகூரும்பாங்க, அடுத்து அம்பேத்கர்ம்பாங்க. ஏன் அவர்கள் எல்லாம் தலைவர்கள் இல்லையா? சீமான் சொன்ன மாதிரியே கேட்பாங்க. கேட்டு அந்த இடத்த காலி பண்ணதுக்கு அப்புறம் RSS தலைவர்களா அப்படியே சாவர்கர், மூஞ்சே அப்படி இப்படின்னு அவர்களை கோல்வால்கர் எல்லாத்தையும் கொண்டு வரிசை அடிக்கிறாங்க. வீரியத்தோடு வேகத்தோடு மக்கள் பிரச்சனைக்காக திரண்டெழுந்து நிற்கிற உண்மையான ஜென்சி போராட்டம்னா இதுதான். இந்த ஆதவர்ஜுனா கூப்பிட்டு காட்டணும். அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு திரு அமைச்சர் அவர்களே, பாருங்கள், இதுதான் ஜென்சி போராட்டம். இன்னைக்கு நீங்க நடத்தியிருக்கிறது போராட்டம் இல்ல, அது ஒரு கேவலம். இந்த தமிழ்நாட்டினுடைய ஜென்சி அந்த அந்த மாணவர்களினுடைய அல்லது அந்த வயதுக்காரர்களை இழிவுபடுத்துகிற ஒரு செயல். மக்களை ஏமாற்றுவதற்கு எந்திரம் இருக்குது, வாக்குச்சீட்டு இருக்குது. எம்பிகள் ஒருவேளை தப்பித்தவறி ஜெயிச்சு வந்துட்டா அவர்களையும் பிடிச்சி உள்ளதையும் போடுறதுக்கு தங்களுடைய அணிக்கு இழுப்பதற்கான ஆற்றல் இருக்குது. ஆனால் மக்களை தன்மையப்படுத்துவதற்கான ஆற்றல் இல்லாதனால இந்த அரசு அச்சப்படுகிறது, கண்ணீர் புகை குண்டுகளை வீசுகிறது, தண்ணீரை பீச்சி அடிக்கிறது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறி உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அது தொடங்குறதுக்கு முன்னாடியே நிறைய சர்ச்சைகள். திமுக இந்த பக்கம் போகும்போது, காங்கிரஸோட போகும்போதா, பிஜேபியோட சேரப்போகுது, இப்படியான பேச்சுகள் இருந்தது. ஒரு தனிமைப்பட்ட சூழல்ல திமுக நாடாளுமன்ற கூட்டத்துக்கும் போயிருக்குது. எதிர்பாராம வேற ஒண்ணு நடக்குது. அங்க வந்து வெளியே வந்து கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி அவங்க வந்து இளைஞர்கள், மாணவர்கள் இவங்க வந்து ஒரு பெரிய அளவுல போராட்டத்தை நடத்துறாங்க. நாடாளுமன்றத்தையே சூழ்ந்து இருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான பேர் சூழ்ந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இதுல நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, மிக முக்கியமான 2 மசோதாக்கள். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது அப்படின்றது ஒண்ணு. வந்தே மாதரம் பாடாம தடுத்தாலோ அல்லது வந்து அதுக்கு எதிர்த்தா ஏதோ விமர்சனங்கள் செய்தாலோ அவமதிச்சாலோ அதை தடுக்கிறதுக்கான சட்டம் அப்படின்னு 2 மசோதாக்கள் நிறைவேற்றுவதுதான் இதோடைய நோக்கம். டீலிமிட்டேஷனும் அதுல அடுத்தது வரப்போகுது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு கூட்டத்தொடர். இதுல இப்படி ஒரு போராட்டமும் நடந்துட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? நாடு பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது தங்களுக்கு தேவையானதை, தங்களது லாபத்தை நிறைவேற்றி கொள்வது அப்படிங்கிறது பாசிச சக்திகளினுடைய ஒரு பொது குணம். ரோம் எரிந்து கொண்டிருக்கும் போது நியூரோ மன்னன் வந்து பிடில் வாட்சிகள் இருந்தான். அது மன்னன்கிற அளவுல ஒரு பெரிய இடத்துக்கு கூட இவங்களை சொல்ல முடியாது. இவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்னா, ரயில் விபத்து நடந்துச்சு குஜராத்தில் நினைக்கிறேன், முன்னாடி ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அந்த ரயில் விபத்துல எல்லாரும் செத்து அப்படி அங்கங்க கிடந்து அலைக்கழிந்து கொண்டு இருக்கும் போது கழுத்துல கிடந்து தங்கத்தை, நகைகளை திருடிட்டு கிடந்தாங்க ஒரு குரூப். இது ஒரு செய்தி. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குரூப் இருப்பாங்க. அதாவது மரண ஓலம் கத்தும் போது போய் உதவுகிறதுக்கு போறது ஒரு குரூப்பு, நீ யாரோ நான் யாரோன்னு விட்டுட்டு ஓடுறது இன்னொரு குரூப்பு, கிடைக்கிற வரைக்கும் கழுத்துல இருந்து அத்துக்கிட்டு போறது இன்னொரு குரூப். இப்போ இது எந்த குரூப்னு பாத்துக்கோங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இந்த நாட்டுல. அதுவும் குறிப்பா தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிற அந்த அமைச்சரனுடைய பேச்சை நாம் எப்படி தெளிவாக அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, வாரணாசியில நீங்க பிஎம்ஸ்ரீ பள்ளிகளுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொன்னா பணம் கொடுக்க முடியாது அப்படின்றது ரொம்ப தெனாவட்டாக
8 கோடி மக்கள் வாழ்கிற தமிழ்நாட்டின் மேல் முகத்தில் இறைந்தால் போல் ஒரு மோசமாக பதில் சொன்ன ஒரு அமைச்சர். அவருடைய நடவடிக்கை சரி, எதையாவது ஒரு பிரமாதமாக நிர்வாகத்திறலில் ரொம்ப பக்காவா இருக்கிறார். சில IAS அதிகாரிகள் ரொம்ப கராரா இருப்பாங்க, சுடுசுடுன்னு இருப்பாங்க, வேலைகள் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, வேலைகள் கராரா இருப்பாரு. இவர் அந்த மாதிரி ரொம்ப கராரான ஆபீசரான வேலை பிரமாதமா செய்வாரு அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. பாஜகவில் இருந்துகிட்டு சிறப்பான வேலை செய்யறதுக்கு இங்க வாய்ப்பு கிடையாது. அப்படி ஒரு வேலையை நீங்கள் சிறப்பாக செய்தாலும் கூட அது அவர்களுக்கு, RSSக்கு, பாஜகவுக்கு, அதனுடைய அஜெண்டாவுக்கு தேவையானதாக இருக்குமே தவிர மக்களுக்கு தேவையானதா இருக்காது. இப்ப அந்தபடி பாத்தீங்கன்னா இவர்கள் இந்த நீட் தேர்வு கட்டாயம் என்று விதித்து அதை சட்டமாக்கி அதை திணித்ததற்கு பிறகு தொடர்ந்து பிரச்சனைகள், பலிகளுக்கு மேல் பலிகள், பிரச்சனைகள் மட்டும் கிடையாது. எத்தனை பேர் சாகுறான், அத்தனை பேரும் உயிரை பணயம் வைத்து அந்த படிப்பு படிக்கணும்னு சொல்லி எப்படியாவது பாஸ் ஆகணும், எப்படியாவது இது பண்ணணும்னு இருக்கும்போது அதுல அந்த தேர்வு தாள், வினாத்தாள் மோசடி அதையெல்லாம் ஈஸியா நடக்குது. நீங்க இந்த முறை நடக்குது மட்டும் நீங்க சொல்றீங்க. அதுதான் இப்போ வந்ததுதான், அதாவது டெலிகிராம் முடக்கினாங்க, தேசிய அளவில் அது பெரிய பிரச்சனையாச்சுது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இது நடந்து கொண்டிருந்தது. இப்போ அது பகிரங்கமா வெடிச்சிருச்சு, ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிருக்குது. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் அப்படி இல்ல, பல நாள் திருடன் ஒரு நாள் அப்படி. இவங்க புறப்பிலேயே திருடன் தான் இவங்களுக்கு பல நாள் எல்லாம் கிடையாது. இவங்க ஆரம்பித்ததுல இருந்தே திருட்டுத்தனமும் அயோக்கியத்தனமும் இந்த மக்களுக்கு விரோதமான காரியமும் தான். அப்படி இருக்கும்போது அதற்கான எதிர்வினை என்பது மாணவர்கள் மத்தியில் வெடிக்குது. நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு இண்டிவிஜுவலும் பாதிக்கப்படும் போதும் அது ஒட்டுமொத்தமா ஒரு குடும்பத்தை பாதிக்குது, அந்த குடும்பத்தை சுற்றிய குடும்பங்களை பாதிக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, நாம ஒரு நீட்டுக்கு படிக்கணும், அதுல தேர்வுக்கு, அதாவது ஃபீஸ் பிரைவேட் கோச்சிங் சென்டர்ல படிக்கணும்னா அதுக்கு சில பல லட்சங்கள் வேணும். அதை கொடுத்து படிக்கிற குடும்பங்கள் பெரும்பாலும் ஒரு வசதியான குடும்பமா இருக்கும். வசதியான குடும்பங்களா இருந்தா அதுல வர்ண ரீதியாக, அதாவது ஜாதி ரீதியாகவும் உயர்வாதான் இருக்கும், வர்க்க ரீதியாகவும் மேல இருக்கிறாங்க எல்லாமே. அதாவது வர்க்கம் வர்ணம் ரெண்டுலையும் உயர்ந்ததா இருக்கும். அப்போ ஒரு பையன் பாதிக்கப்பட்டான், அதுல ஒரு பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா பாதிக்கப்படுவாரு, அவங்க அம்மா பாதிக்கப்படுவாங்க. கூடுதலாக அடுத்த கட்டமாக படித்து வர பிள்ளைகள் அவங்க குடும்பத்துல உள்ளவங்க, இவங்க எல்லாம் கில்ட்டி கான்சியஸ்னஸ் ஆகிடுவாங்க. நம்ம பிள்ளையை டாக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் அடி வயிற்றில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். சாதாரண குடும்பங்கள்ல இருந்து வர்றவங்களுக்கு இந்த எண்ணமே மூளையிலிருந்து அகற்றப்பட்டு விட்டது. ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கங்க. அப்படி இருக்கும்போது அது எளிய குடும்பத்துக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, பெரிய குடும்பத்துக்கும் பிரச்சனை தான். அப்படிங்கிறது தான் இந்த வினாத்தாள் கசிவில் ஒவ்வொரு முறையும் அனுபவிக்கிறாங்க. கோட்டாங்கிற நகரத்துல வருஷத்துக்கு 20 இருந்து 25 பேர் சாகுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜெய்ப்பூர்ல அந்த மாநிலத்துல மிகப்பெரிய. அப்போ தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமா ஒரு 25 பேர் சாகிறதே நம்மளால பொறுக்க முடியலையே. வருஷம் 20 பேர் 25 பேர் சாகுறானே அந்த நகரத்துல மட்டும். அந்த நகரத்துல அப்படி சாகக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, அங்க கோச்சிங் சென்டர், அதான் கோச்சிங் சென்டரின் மக்கான்னு சொல்லலாம். நீங்க கல்விக்கான மக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இங்க கோச்சிங் சென்டர், அதாவது நீட் கோச்சிங் சென்டருக்கான ஒரு மக்கா, ஒரு ஹாட் பிளேஸ். அந்த இடத்துல கோச்சிங் சென்டர்ல செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக ஃபேன்ல நீங்க தூக்க கயிறு போட்டு கட்டிட்டு இழுத்தீங்கன்னா ஸ்பிரிங்கு கீழே எழுது தரையில இப்படி கஷ்டப்பட்டு ஒருத்தனை காப்பாற்றுவதற்கு பதிலாக இந்த தேர்வை முடக்க வேண்டியதானே. இது எத்தனை பேருக்கு ஏற்பட்டிருக்கும், அப்படி பல பேர். அப்ப அதுலயும் இவ்வளவு படித்தும் எல்லாம் செய்தும் மோசடி நடக்கு, ஏமாற்று வேலை நடக்கும் போதும் பொங்கிடுறாங்க. இப்ப இன்னைக்கு கரப்பாம்பூச்சி ஜனதாதளம் இன்னைக்கு களத்துல நிக்குதுன்னா ஏதோ எளிய பின்னணியில் இருக்கக்கூடிய சாதாரண பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் இல்ல. பாஜக ஏன் பதறுது, அது எப்பவுமே எளியவர்கள் வறியவர்கள் பாதிக்கப்படும் போது பெருசா வருத்தப்படாது. ஏன் வருத்தப்படாதுன்னா அதுக்கு அதை பற்றி கக்கரே கிடையாது. இவர்களை எவ்வளவு அடித்தாலும் சரி நமது இந்துத்துவ கனவை நிறைவேற்றுவதற்கு காலாட்படையாக வேலை செய்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு. காலகாலமாக அவர்கள் கதை எழுதி வைத்திருக்கிறார்கள். வானரப்படைகள் தான் அவர்களுக்கு முன்னணியில் நிற்கும். சரிங்களா, அவன் நம்மள வானரம் தான் சொல்லி வச்சிருக்கிறான். அதனால இவர்களுக்கு இவ்வளவு போதும். ஆனால் அவர்கள் பயப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த முன்னேறிய சாதி, இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலே கொஞ்சம் முன்னேறிய வகுப்பு இல்ல. இங்க தமிழ்நாடு, சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர்கள், ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவர்கள் இங்க கணிசமா எல்லா துறைகளும் வந்துட்டாங்க. அதனால இங்க எல்லாமே ஈவனா இருக்குது. ஆனா வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உயர் சாதியினருடைய செல்வாக்குல தான் இன்னும் மருத்துவம், பொறியியல்லாம் இருக்குது. சோ அதுல ஒரு பிரச்சனை வர்றதுனால அவங்க வீதிக்கு போராடுறாங்க. மற்றபடி இதெல்லாம் முக்கியத்துவம். நீங்க வட மாநிலம்ங்கிறது மட்டும் இல்ல, சிம்பிளா ஒரு செய்தி சொல்றேன். IAS பாலச்சந்திரன் அவர்கள் அமெரிக்கா சென்றிருந்த போது உட்கார்ந்து பக்கத்துல அங்க ஒரு வீட்டுல நாங்க இருந்து உரையாடிட்டு இருந்தோம். ஆனா அங்க பார்க்கும்போது தெலுங்கு பேசுகிற ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வருவாங்க. அவர்கள் எல்லாரும் பெரும்பாலும் பேசுவது அவர்களுடைய குடும்பத்தின் லெகசி பற்றி தான்.
நாயுடு, ரெட்டி அந்த மாதிரியான பெருங்காஸ்டுகள் தான் இருப்பாங்க. எனக்கு வந்து அந்த முதலமைச்சர் எங்க தாத்தா தான், இந்த இவர் வந்து பிரைம் மினிஸ்டரோட அசிஸ்டன்ட் வந்து இவர் எங்க செக்ரட்டரியேட்ல இருந்தவர், இவர் எங்க இப்படின்னு பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கவங்க எல்லாத்தையும் தங்களுடைய உறவினர்களாக சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு நாங்க இதெல்லாம் விட்டுட்டு இந்த மண் எப்படி சாதாரண மக்களுக்கு, சாதாரண எளிய பின்புலத்தில் உள்ளவங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்திட்டு நாங்க பேசுவோம். இதை நான் கண்கூடா பார்த்தேன்னு ஐஏஎஸ் பாலச்சந்திரன் சொன்னார். இங்க ஒண்ணும் இல்லை, ஒரு 100-150 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா, நெல்லூர் சித்தரை தாண்டிங்கன்னா நிலைமை இதுதான். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள தலைகளா மாற்றி இந்த நிலைமை ஆந்திராவிலே இல்லை, அது வடநாட்டுல இன்னும் மோசம். ரொம்ப இந்த விந்திய மலையை தாண்டி போயிட்டீங்கன்னா இன்னும் மோசமாக இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகளில் அதிகம் பாதிக்கப்படுகிறவர்கள் வர்ண ரீதியாக, அதாவது காஸ்ட் பேஸ்ட் முன்னேறியவர்கள், வசதியானவர்கள். அப்படி இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனையில் உயிர்களை இழந்து பலி கொடுத்து விட்டு இன்னைக்கு வந்து நின்று களத்தில் நிற்கிறாங்க. இந்த வாக்கு வங்கி இன்னைக்கு வந்து எதை வைத்து பாஜக ஆட்சியை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முன்னேறிய வகுப்பினுடைய இந்த ஹோல்டு தான். மற்ற வகுப்பாரும் ஓட்டு போடுவாங்க, இவர்கள் ஓட்டு போட்டால் தான். நல்லா புரிஞ்சு, எல்லா ஊர்லயுமே இந்த வாத்தியாரு, இந்த கிளர்க்கு, இந்த மாதிரியான பெரிய போஸ்டிங், அதாவது ஓரளவுக்கு அரச பதவிகள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் சொல்லி வாய் மூலமாக பரப்புகிற செய்திகள் தான் மக்கள்கிட்ட வந்து சேரும். அப்ப அந்த மாதிரியான செய்தி பரப்புகிற ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய மேல்தட்டு வர்க்கத்தை தான் இது பெரிதும் பாதித்து இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு அச்சம். சரி, இப்போ எனக்கே நான் பிஜேபியோட அடக்குமுறைகளை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். 10 வருஷமா பார்த்து தான் இருக்கிறோம், 12 வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எப்படி வந்து ஒரு போராட்டத்தை நடத்துவாங்க, கையாளுவாங்கங்கிறது தெரியும். காவல்துறை விட்டு அடிச்சு தள்ளுவாங்க, துப்பாக்கி சூடு நடந்திருக்குது. அதுல இஸ்லாமியர்கள், தலித்துகள் போராட்டம் அப்படின்னா ஒரு 20 பேர் 30 பேர் செத்து போயிட்டாங்கிற மாதிரி இருக்கும். பஞ்சாப் விவசாயிகள் நடத்தின போராட்டத்துல 600 பேர் செத்து போனாங்க. அதுக்கு பிறகுதான் அது முடிவுக்கு வந்ததுங்கிறதெல்லாம் பார்க்கும். ஆனா இதுல வந்து ரொம்ப நாடாளுமன்றத்தையே சுத்தி வளைச்சிருக்கிறாங்கன்னாலும் கூட அவங்க தைரியமா உள்ள உட்கார்ந்து மசோதாக்கள் குறித்து விவாதம் நடந்துகிட்டு இருக்குது. எதிர்கட்சிகள் அங்க முழக்கம் போட்டு போராட்டம், அது ஒரு தனி உலகத்துல இருக்குது, இது ஒரு தனி உலகத்துல இருக்குது. எப்படி இதை அனுமதிக்கிறாங்க? அதாவது கிட்டத்தட்ட 10 மீட்டர் இடைவெளி கிட்ட வரலும் மொத்த கூட்டமும் வந்துச்சு. நாடாளுமன்றத்தின் சுற்றுச்சுவருக்கு 10 மீட்டர் இடைவெளி வரையிலும் மொத்த கூட்டமும் வந்துவிட்டது. இவங்க அதுக்கு முன்னாடி வரலும் இவங்களை வந்து ஏதாவது சின்னதா, அதாவது ஏன்னா டெல்லிக்குன்னு தனியாக போலீஸ் படை கிடையாது. அவர்கள் வந்து அமித்ஷாவின் கீழே இருக்கக்கூடிய போலீஸ், உள்துறை அமைச்சகத்தின் கீழே இருக்கக்கூடியது, அது போக பாராமிலிட்டரி, இதுதான். அதனால இவங்க சின்னதா ஏதாவது தடியடி பண்ணாலும் ஏதாவது இது பண்ணாலும் கலைஞ்சு ஓடிடுவாங்க அப்படின்னு இவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அது நடக்கலன்னு சொன்ன உடனே இப்போ மொத்த பாராளுமன்றத்தினுடைய அந்த கட்டடத்தை மூடிருக்காங்க, என்ட்ரன்ஸை மூடிருக்காங்க, லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவர்களை தடுக்க முடியல. இதனால இதை தடுக்கிறதுக்காக கண்ணீர் புகை குண்டுகளையும் தண்ணீர் பீச்சி அடிக்கக்கூடிய அந்த மிஷின்களையும் கொண்டு வந்து வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, தடியடியெல்லாம் நடக்குது. ஆனாலும் ஒப்பீட்டு அளவில் நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல அந்த இடத்துக்கு வரேன். இந்த இடத்துல ஒரு ஓபிசி மாணவர்களோ இல்ல மற்றவர்களோ அங்க வந்து கூட்டம் அதிகமாக இருந்திருந்தால், இந்த கூட்டம் வந்திருந்தால் அந்த உயிர்களின் மதிப்பு குறைவு. அங்க இந்நேரம் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கும், சில பேர் செத்து போயிருந்ததாக செய்திகள் வந்திருக்கும். அப்படி நடக்கல. இது அப்படியே ரிவர்ஸா பேக் ஃபயர் ஆயிரும். தொடக்கூடாத இடத்தில் தொட்டதாகிவிடும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இது வந்து கிட்டத்தட்ட 1966 நடந்த ஒரு போராட்டத்துக்கு நிகரானது. டெல்லியில இவ்வளவு பெரிய போராட்டம் இந்த நாடு பார்த்தது என்பது 1966. அது ஒன்றும் முற்போக்கான மக்களுக்கு தேவையான ஒரு பிரச்சனை கிடையாது. அது வந்து பஜ்ரங், இந்த இது பசு பாதுகாப்பு அமைப்பு இருக்கு இல்லையா, RSS அமைப்புகள்ல அவர்கள் சேர்ந்து, அதுவும் சாமியார்களை முன்னிறுத்தி, அன்னைய தேதிக்கு காங்கிரஸ் தான், காங்கிரஸை எதிர்த்து போராடணும், சாமியார்கள் முன்னின்று அதை போராடுறாங்க. சாமியார்களை தொட்டா பிரச்சனை வரும். எப்படி இன்னைக்கு வந்து மாணவர்கள்ல உயர் சாதி மாணவர்களை முன்னேறிய வகுப்பினரை தொடுவதற்கு பயப்படுகிறார்களோ, அதே மாதிரி அன்றைக்கு சாமியார்களை முன்னிறுத்தி போராட்டம் நடந்ததுனால அந்த போராட்டம் வீரியமா இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், அப்போது தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்கள் டெல்லியில இருக்கிறார், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். அன்னைக்கு அங்க இருக்கும்போது அந்த போராட்டத்துல இவருடைய இருந்த மாளிகை எரிக்கப்படுகிறது. அதை பற்றி செய்தியெல்லாம் நாம படிச்சிருக்கோம். கொல்றதுக்கான முயற்சி. RSS அன்னைக்கு அங்க தப்பி செல்லவில்லை என்றால் அன்னைக்கு அதாவது அவருக்கான இயற்கை மரணம் நடந்திருக்காது. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அவர் இறந்ததாக நமக்கு ஒரு இருந்திருக்குல்ல, அது இருந்திருக்காது. வேறொரு நாள் முன்னாடியே அவர் இறந்திருப்பார். அது ஒரு கோர மரணமாக இருந்திருக்கும். அதுக்கு காரணம் இந்த RSS இயக்கம். அப்படிப்பட்ட RSS இயக்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசு. இப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த அரசு வேற, அன்னைக்கு இருந்த போராட்டம் RSS-இன் நோக்கம். அரசு வேற. இன்னைக்கு அரசு RSS-இன் அரசு, நோக்கம் வேற. நோக்கம் மக்களின் நோக்கம்.
சரிங்களா? இன்னைக்கு ஓகே, அது உயர் சாதியின் மாணவர்களுடைய போராட்டமா இருந்தாலும் அது எல்லாருக்கும் யாருக்கு, அதாவது போராட்டம் நியாயமானதா அதைத்தான் பார்க்கணும். நாம பார்ப்பனரா அல்லது பார்ப்பனர் இல்லாதாங்கிறத தாண்டி முதல்ல நியாயம் எது, சரி எது. இன்னைக்கு நாம நீட்டை நாம் அடியிலிருந்து முடிவரையிலும் நாம் எதிர்க்கத்தானே செய்யலாம். தமிழ்நாட்டின் நிலைப்பாடு எதுவோ அதைத்தான் அந்த மாணவர்கள் செய்யறாங்க. அதனால அக்ரகாரம் நியாயத்தை பேசுகிறதுங்கிறது நியாயம் தப்பாகிறாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அக்ரகாரம் ஒரு காலம் நியாயம் பேசியது இல்லை. அவர்களுக்கு இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டுங்கிறது அவங்களுடைய எண்ணம். ஆனால் டெல்லியில் அப்படி இருக்கிறது சினாரியோ. இப்படி இடதுசாரி மாணவர்கள் அமைப்புகள் அதுல பெரிய அளவுல பங்கெடுத்திருக்கிறாங்க. SFI தீவிரமா அதுல இருக்கிறாங்க. நிறைய எல்லாரும் இருக்கு. ஆமா, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு என்ன அப்படின்னா, இந்த போராட்டங்கிறது அடுத்தது ஒரு வன்முறையா மாறிச்சுன்னா, ஒரு தலைநகரங்கிறது ஒரு வன்முறையா மாறிச்சு அப்படின்னா, இப்போ ஒரு தலைநகரத்தில் நடக்கக்கூடிய போராட்டங்கிறதுலாம் உலகம் முழுக்க எல்லா ஊடகங்களும் கவனிக்கக்கூடிய ஒண்ணு. அது ஒரு அந்த நாட்டுக்கே ஒரு பெரிய அவமரியாதை ஏற்படுத்தும் இல்லையா? கண்டிப்பா. இப்போ இந்த இது நடந்துட்டு இருக்குல்ல, இதுவே ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு தான். இன்றைய நிகழ்வு நாளைய வரலாறுன்னு சொல்லி முரசொலிக்கு சொல்ற அதே டேக்லைன் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இதை நீங்க என்னைக்கு திருப்பி பார்த்தாலும் இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் இந்த இடத்தில் இங்க நடந்தது. எப்படி நீங்க சொன்னீங்க இல்லையா, ஆண்டு கணக்காய் ஒரு ஆண்டுக்கு மேலாக விவசாயிகள் போராட்டம் தொடர்ந்தது. 600க்கும் மேற்பட்டோர் இறந்து போனாங்க. அப்போதும் கூட அவ்வளவு தடைகளையும் மீறி அரசு பின்வாங்கியது. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, மோடி அரசுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், இந்த நீட் தேர்வை நிறுத்து, இந்த தர்மேந்திர பிரதானை பதவி விலகச் செய். இல்ல, இப்போ அதுக்காக தான் சோனம் வாஞ்சு உண்ணாவிரதம் இருந்தாரு. 25 நாள். ஆமா, 25 நாள் ஆயிடுச்சு. இப்ப இன்னைக்கு நாடகம் கூடுதுங்கிறதுனால அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க. நேத்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, மருத்துவமனை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த போராட்டங்கிறது தீவிரமடைஞ்சிருக்குது. இப்போ இந்த சூழல்ல நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, கர்பான்பூச்சி ஜனதா பார்ட்டிங்கிறது ஒரு கிண்டலா கேலியாக வைக்கப்பட்ட பேர். மற்றபடி அதுக்கு பின்னாடி மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. இதுல அரசியல் கட்சிகளுக்கு பொறுப்பு இல்லையா? இப்போ காங்கிரஸ்ல இருந்து எந்த தலைவர்களும் வரல, CPMல இருந்து யாரும் வரல. அப்படியே அனாமத்தா இவங்க ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. களத்துல மக்கள் போராட்டம் ஒண்ணு போயிட்டு இருக்குது. இவங்க உள்ள உட்காந்து முழக்கம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிதான் நினைக்கிறீங்களா? அது இல்ல, இது நாம அப்படி அதான் பிரச்சனை. என்னன்னா, இதுதான் உண்மையான ஜென்சி. இப்போ ஜென்சிங்கிறீங்களா, ஜென்சிங்கிறது அரசுக்கு, அரசு அதிகாரத்துக்கு, ஆணவத்துக்கு, இந்த பாசிசத்துக்கு எதிராக இன்னைக்கு கூடி நிக்குது. இதுதான் உண்மையான ஜென்சி. இங்க ஜென்சி புரட்சின்னு ஒண்ணு சொன்னாங்களே, எப்படி விட்டது பாருங்க. இங்க ஒப்பிட்டு பாருங்க, வீரியத்தோடு வேகத்தோடு மக்கள் பிரச்சனைக்காக திரண்டெழுந்து நிற்கிற உண்மையான ஜென்சி போராட்டம்னா இதுதான். இந்த ஆதவர்ஜுனா கூப்பிட்டு காட்டணும். அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு மேதகு மாண்புமிகு திரு அமைச்சர் அவர்களே, பாருங்கள், இதுதான் ஜென்சி போராட்டம். இன்னைக்கு நீங்க நடத்தியிருக்கிறது போராட்டம் இல்ல, அது ஒரு கேவலம். இந்த தமிழ்நாட்டினுடைய ஜென்சி அந்த 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 மாணவர்களினுடைய அல்லது அந்த வயதுக்காரர்களை இழிவுபடுத்துகிற ஒரு செயல். இன்னைக்கு 41 பேர் செத்து போயிருக்காங்க. அந்த குடும்பங்களுக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. இவர்கள் எல்லாம் என்ன படிச்சு, இன்னைக்கு இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் படிச்சுட்டு பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த, பல்கலைக்கழகங்களை சேர்ந்த, பல்வேறு அமைப்புகள்ல உயர் படிப்புகளுக்காக போட்டியிட்டு கொண்டிருக்கக்கூடிய, அந்த தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிற மாணவர்கள் இங்க வந்தவங்க கட் அவுட்டுக்கு பால் ஊத்தி இருப்பான், மேலதாளம் அடிச்சிருப்பான், மேல போய் பிளாக் டிக்கெட் வித்திருப்பான், அந்த வித்த டிக்கெட்டை வாங்கி படம் பார்த்திருப்பான். இதை தவிர்த்து இவனுடைய சாதனை என்ன? இவன் ஜெத்ததுக்கு இவனுக்கு குடும்பத்துக்கு நலத்திட்ட உதவி கொடுக்கறது, அவனுக்கு நலத்திட்ட உதவி விட்டுருங்க, அரசு வேலை கொடுக்கறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், அரசு வேலை கொடுக்கறது எவ்வளவு பெரிய அசிங்கம். சோ அந்த மாதிரியான கேவலமான ஒரு நடைமுறை இங்க இருந்துகிட்டு இருக்கும் போதுதான் உண்மையான ஜென்சினா என்னன்னு காட்டிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஜென்சிகளுக்கு ஆதரவு ஏன் இல்லை? அரசியல் கட்சி இப்படிதான் இருக்குது. இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது முழுவதுமாக அரசியல், என்ன சொல்றேன்னா, பொதுவான அரசியல் கட்சிகளுடைய இந்த பாரம்பரிய அரசியல் கட்சிகளின் வட்டத்துக்குள் இது இல்லை. தன்னெழுச்சியான மக்கள் உணர்வுல இருந்து இது வருது. அதனாலதான் அது தனித்து தெரியுது. ஆமா. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த விவகாரத்தில் பாஜக தவறுதலாக நடந்து கொண்டால், இப்போது வருகிற எலெக்ஷன் மட்டும் இல்ல, இனி பல எலெக்ஷன்களுக்கு இந்த முன்னேறிய வகுப்பினுடைய ஹோல்டிங் இல்லாமல் போகும். இதன் காரணமாக மற்றவர்களின் வாக்குகளும் பின்வாங்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இவர்கள் அச்சப்படுகிறாங்க. பாஜக அச்சப்படுவது காங்கிரசின் ஆதரவை குறித்தோ அல்லது CPM ஆதரவை குறித்தோ அவர்களை எதிர்ப்பதெல்லாம் பற்றி இல்லை. அவர்கள்ட்ட இருந்த MLA MPக்களை வாங்குகிற அளவுக்கு வலுவா இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் சக்தியை எதிர்கொள்வதற்கு தான் இவர்கிட்ட ஆற்றல் இல்லை. மக்களை ஏமாற்றுவதற்கு எந்திரம் இருக்குது, வாக்குச்சீட்டு இருக்குது. எம்பிகள் ஒருவேளை தப்பித்தவறி ஜெயிச்சு வந்துட்டா அவர்களையும் பிடிச்சி உள்ளதுக்கு போடுறதுக்கு தங்களுடைய அணிக்கு இழுப்பதற்கான ஆற்றல் இருக்குது. ஆனால் மக்களை தன்மையப்படுத்துவதற்கான ஆற்றல் இல்லாதனால இந்த அரசு அச்சப்படுகிறது, கண்ணீர் புகை குண்டுகளை வீசுகிறது, தண்ணீரை பீச்சி அடிக்கிறது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா ஹசாரே இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்தினாரு. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய வரலாறே மாறிடுச்சு. இப்ப இவங்களுடைய போராட்டம் இருக்குது. இது எப்படி? அதுதான் இப்ப என்னன்னா, அதாவது இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டமும் அல்லது இந்த போராட்டம் ஏற்படுத்துகிற வேவ் இருக்குல்ல,
ஒன்று அந்த சோனம் வாங்சு இருக்காருல்ல, அவரை கைது செஞ்சது, அதனுடைய எதிர்விளைவு தான் இது நடக்குது. இப்ப இவர்கள் மேல எதையாவது ஒண்ணு பண்ணி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 பேரோ 3 பேரும் சிறந்தாங்கன்னா இந்த விளைவு ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் ஆயிரும். இந்த ரிப்பிள் எஃபெக்ட் என்ன பண்ணும்னா, ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு, அடிப்படை எல்லா வேலையின்மை, வேலை வாய்ப்பின்மை எல்லாவற்றிலையும் நசுங்கி போய் கிடக்கிற மக்கள் மேல அது வேலை செய்யும். அது ரிவர்ஸா பாஜகவுக்கு எதிராக ஆட்களை திரட்டும். இதே வார்த்தையை நம்ம மறுபடியும் சொல்லுவோம். ஆதவர்ஜுனா சொன்ன அந்த ஜென்சி புரட்சிக்கான விதை இதுவாக அமைந்துவிடும். அதை அதனால இவர்கள் பதற்றப்படுகிறார்கள். சரி, இது ஒரு பக்கம். நான் அதுல முதல்ல சொன்ன ஒரு வார்த்தை சொன்ன ஞாபகம் இருக்கா? எரிகிற வீட்டுல புடுங்கிறவர்களும் புடுங்குறவர்களும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரயில் அடிபட்டு இருக்கிறவன்ட்ட ஜோப்படி திருடம் பண்ண மாதிரி இவ்வளவு கலேபகரங்கள் நடக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகமாக்கணும். ஏன் எண்ணிக்கை அதிகமாக்கணும்? அப்பதான் பல்வேறு கருத்துக்களை உள்ள சொல்லிக்கிட்டு தங்களுடைய கருத்துக்களை உள்ளே நுழைப்பதற்கு, தங்களுடைய RSS ஆட்களை உள்ளே நுழைப்பதற்கு இடம் கிடைக்கும். அப்போ அந்த நீதிபதிகளை எண்ணிக்கை அதிகமாக்கணும். இதுக்கு திட்டம் போட்டு அதை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அது போக இந்த வந்தே மாதரம் பாடல் இருக்கு இல்லையா, அதை பாடுவது கட்டாயம். அதை பாடுவதற்கு எதிராகவோ அல்லது சரியா பாடாமலோ அல்லது இடையூறாகவோ யாரா இருந்தாங்கன்னா அவர்களுக்கு 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை அப்படின்னு இப்போ சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அதாவது வெறுமனே ஒரு வாய்மொழி உத்தரவாக இருந்தது. அந்த உத்தரவையே எதிர்க்க முடியாமல் தான் இந்த தாவேக அரசு இருந்துச்சு. போய் எங்களுக்கு அனுமதி கொடுங்க, எங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவதற்குன்னு போய் அங்க கேட்டாரு. அதை கேட்டதுக்கு பிறகுதான் ஓஹோ இப்படி ஒண்ணு இருக்கோ, அப்ப நாம இதை சட்டமாக்கி விடுவோம். அப்போ வந்தே மாதரம் பாடலை பாடாதவர்கள் அல்லது அவமதித்தவர்கள் அல்லது பாடுவதற்கு இடையூறாக இருந்தவர்கள் மீது சட்டத்தை பாய்ச்சி 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிப்பதற்கான சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். வந்தே மாதரங்கிறது லட்சுமியையும் சரஸ்வதியையும் காளியையும் வழிபடக்கூடிய ஒரு பாடல். அப்ப இதுல சிறுபான்மை மக்கள் தான் அதை எதிர்க்கணும். எதிர்க்கிறது இல்ல, இதுல நல்ல கவனிக்கணும். பாடாமல் தவிர்த்தாலே உங்க மேல நடவடிக்கை. நீங்க அதுக்கு பேர் அவமதிப்பு. கூட்டமா நின்று பாடிக்கிட்டு இருக்கீங்க, ஸ்கூல்லயோ ஏதோ ஒரு பொது நிகழ்ச்சியில ஒரு பாய் இருக்கிறாரு, அவர் பாடல, அவர்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது, அல்லாவை தவிர்த்து எதுக்கும் நான் தலை வணங்க மாட்டேன்னு. இவர்களுக்கு பிரச்சனையே ஏகம்னு எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த இணை கற்பிப்பது கூடாதுங்கிறது இஸ்லாமோட தத்துவம். ஆனா இவர்கள் இணையை கற்பிப்பாங்க. எதுக்கு கேளுங்க, காந்திக்கு இணை கற்பிப்பாங்க. காந்தியை தூரம் எடுத்துட்டு வேற யார வேணாலும் கொண்டு அந்த இடத்துல வைக்கணுங்கிறதுக்காக. முதல்ல சுபாஷ் சந்திர போஸ்ம்பாங்க, அடுத்து ரவீந்திரநாத் தாகூரும்பாங்க, அடுத்து அம்பேத்கர்ம்பாங்க. ஏன் அவர்கள் எல்லாம் தலைவர்கள் இல்லையா? சீமான் சொன்ன மாதிரியே கேட்பாங்க. கேட்டு அந்த இடத்த காலி பண்ணதுக்கு அப்புறம் RSS தலைவர்களை அப்படியே சாவர்கர், மூஞ்சே அப்படி இப்படின்னு அவர்களை கோல்வால்கர் எல்லாத்தையும் கொண்டு வரிசையா அடிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல இந்த சீட்ல நெருக்குவாங்க தெரியுங்களா, கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கி உங்களை பின்னாடி தள்ளுறது இல்லை, அப்படி நெருக்கி தள்ளுகிற வேலைதான். அப்ப அந்த முதல் இடத்தை காலி செய்வதற்குத்தான் இவர்கள் இந்த மாதிரியான சட்டத்திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். அப்ப எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள், நீ உட்கார்ந்து என்கிட்ட இந்த பாட்டை பாடு அப்படிங்கிறது இவர்களை தூக்கி உள்ளே வைப்பதற்கு, இவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு. நாளைக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு இவன் இந்த பாட்டை பாடலன்னு சொல்லி எத்தனை பேரை வேண்டுமானால் கைது செய்ய முடியும்? தேசபக்தி இல்ல. ஆமா, இது அச்சுறுத்தல். இது ஒரு பாட்டை காட்டி இதுதான் பாசிசத்தின் உச்சகட்டம். நான் அதான் சொல்றேன், இது வெறுமனே ஒரு இடத்தில் முடிந்து போவதில்லை. இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன். இந்த தர்மேந்திர பிரதான் இவர்கள் வித்ட்ரால் பண்ணதில் என்ன பிரச்சனை? ஒண்ணுங்க, அதான் ஏன் என்ன பிரச்சனை? நீக்கிடலாம், எத்தனையோ அமைச்சர்களை மாத்தி இருக்கிறாங்க, எத்தனையோ அமைச்சர்கள் நீக்க. ஆனா இந்த பிரச்சனைகளின் காரணமாக நீக்குனா ஒரு ஸ்டெப் பின்வாங்கியாச்சு. அப்ப இந்த யானை பின்வாங்காது, வர்த்தகாலே பின்வாங்காது, இதை அசைக்க முடியாது அப்படின்லாம் இல்ல. அடிக்கிற இடத்தில் காதுக்குள்ள போய் கரெக்டா, ஒரு எறும்பாக இருந்தாலும் நீங்க அந்த இடத்துல போய் கடிச்சிட்டீங்கன்னா கரெக்டா அது பின்வாங்கும். அப்ப அடிக்கிற இடத்தில் அடிக்கிற விதத்தில் அடித்தால் இந்த எதற்கும் அசையாத பாறையும் கூட அசைந்து விடும். அப்படிங்கிறதுக்கு இந்த போராட்டம் ஒரு காரணமாக, ஒரு அடையாளமாக அமைஞ்சிரும். அது கூடாது அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப இவர்களுடைய ஈகோ தாங்க வேலை செய்யுது. பாசிஸ்டுகள் எப்போதும் அதாவது உருவாவதும் ஈகோனாலதான், அழிவதும் ஈகோனாலதான். இவர்களுடைய ஈகோவை ட்ரம்ப்ட்ட காட்டலாம், அங்க காட்ட மாட்டாங்க. அப்ப எளியவர்கள் மீது அல்லது நசுக்க முடிந்தவர்கள் மீது, மக்கள் மீது இதை காட்டுவது என்பதைத்தான் இந்த பாசிச மோடி அரசாங்கம் காட்டுகிறது. இது இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் ஒடுக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மக்கள் போராட்டம் எல்லாத்தையுமே மாற்றும் அந்த வல்லமை உண்டு. எப்படி நடக்குதுன்னு தொடர்ந்து பேசலாம். கலந்து ஒரு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினருடன் சந்திக்கலாம். நன்றி.
ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.